ரமணி, 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 எங்க போன ரமணி? அன்பான கணவருக்கு வாழ்க்கை இனிக்கவில்லை, உங்களுக்கு வயதாகிவிட்டது, நான் போகிறேன். இத்தனை வருட திருமண வாழ்க்கையில் என் சுதந்திரம் பறிபோய்விட்டது. எனக்கு தேவையானதை தேடி நான் போகிறேன். என்னை தேட வேண்டாம். காதலுடன் உங்கள் மனைவி. பின் குறிப்பு: நமது மகளின் திருமணத்திற்கு என்னால் ஆன தொகையை இந்த கடிதத்துடன் வைத்திருக்கிறேன். ரமணி, 22 ரூபாயோட விட்டுட்டு போயிட்டியே ரமணி. ரமணி, என்னங்க, நமக்கு 10ல 9 பொருத்தம் இருக்கான். இந்த லைஃப்ல நம்மள யாராலையும் பிரிக்கவே முடியாதா? ரமணி, நான் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க ஓடி போனீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன். நானும் தான். ரமணி, ரமணி. என்னங்க, மோட்டர் வேலை செய்யலன்னா கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி அரைக்கிறதுக்கு தாம்பு கயிறு கிச்சன்ல இருக்கு. சிங்குக்கு பக்கத்துல இருக்க ஷெல்ஃப்ல இருக்கு, மறந்துடாதீங்க. நமக்கு கல்யாணம் ஆகி முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்போ இந்த டேபிள்ல உட்காந்துதான் பாலும் பழமா சாப்பிட்டோம். இத போய் மாத்த சொல்றீங்களே, உங்களை மாத்தினாலும் மாத்துவேனே தவிர இந்த டேபிள நான் மாத்த மாட்டேன். நீங்க தூங்கும் போது எவ்வளவு அழகா குழந்தை மாதிரி தூங்குறீங்க தெரியுமா? நீங்க எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்க மாட்டீங்களா, நான் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேனான்னு எனக்கு ஆசையா இருக்கு. தூங்குறேன், நிரந்தரமா தூங்குறேன். என்னங்க, உங்க பர்த்டேக்கு கேக் எல்லாம் வெட்டி இந்த ஃபேன்ல தோரணெல்லாம் கட்டி கொண்டாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்க தான் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. என்னைக்குதான் இந்த ஃபேன்ல தோரணத்தை தொங்க விடுற ஆசை நிறைவேற போதோ? தோரணம் என்ன, நானே தூங்குறேன். ரமணி, ரமணி, ரமணி. வரேன். இங்க இந்த ஆட்டோக்காரனை அனுப்பிச்சிட்டு வரேன். ஆட்டோக்காரனா? இது வரைக்கும் குரல் ரெக்கோல கேட்டுது, இப்போ சாதாரணமாக கேட்குது. ரமணி, எங்க இருக்க? இங்கதான் வாசல்ல இருக்கேன். என்னையா சொல்ற? 35 ரூபா கொடுங்கம்மா. என்னால தர முடியாது. அம்மா, ஒரு 5 ரூபா தரணும், கொடுங்கம்மா. அதான் தர முடியாதுன்னு சொன்னேன்ல. அம்மா, ஏறும்போது மீட்டருக்கு மேல 5 ரூபா கேட்டல, அப்ப தரேன்னு சொல்லிட்டு இப்ப தர முடியாதுன்னா என்னமா அர்த்தம்? அப்போ ஏதோ அவசரத்துல சொல்லிட்டேன். இப்போ தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போயா. அம்மா, பேசின வாடகை கேட்டா இப்படி ரவுடித்தனம் பண்றியா? என்னம்மா அது? யாரை பார்த்து ரவுடின்னு? எவ்வளவு திமிரா பேசுற பாத்தீங்களா? இந்த ஆட்டோக்காரங்களுடைய அராஜகத்துக்கு அளவே இல்லாம போச்சு. ரிலாக்ஸ் ரமணி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்களை பத்தி தான் எழுதி இருக்காரு. பிகே
ஆட்டோவின் ஆட்டோபயோகிராஃபி படிச்சிருக்கியா? அதுல மீட்டருக்கு சூடு வைக்கிறதுல இருந்து ஊரை சுத்திட்டு போறது வரைக்கும் எல்லாம் எழுதியிருக்காரு தெளிவா. ஓஹோ, தெளிவா எழுதியிருக்காரா? ஆட்டோவை பத்தி அக்கு வேற ஆணி வேற எழுதியிருக்காரு. அதனால தான் எனக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை பத்தி நல்லா தெரியுது. அதுல 2ஆம் பாகம் படிச்சீங்களா? நேத்து தான் வாங்கினேன், இனிமேல் தான் படிக்கணும். படிங்க, அதுல எழுதியிருக்காரு தெளிவா. உங்களை மாதிரி பொதுமக்கள் எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு. ஓஹோ, நீ ஏற்கனவே படிச்சுட்டேன்ற திமிர்ல பேசுறியா? நான் படிக்க வேண்டியது இல்லைம்மா. ஏன்னா அதை எழுதினதே நான் தான். பிகே பாலகிருஷ்ணன். இவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருக்கீங்க, எதுக்கு ஆட்டோ ஓட்டுறீங்க? அப்பதானே சார் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சந்திக்க முடியும், அனுபவங்களை பொதுமக்களுக்கு எழுத முடியும். சரி சரி, 5 ரூபா கொடுமா, டைம் ஆச்சு. சார், நீங்க தான் இவங்க ஹஸ்பண்டா? ஆமாம். என்னோட புக்கை படிங்க. 63வது பக்கத்தில் 44வது லைனில் எழுதியிருக்கேன். என்னன்னு? டி நகர் ரங்கநாதன் தெருவில் ஆட்டோ ஓட்டுறதை விட இந்த மாதிரி அடங்கா பிடாரி பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துறது கஷ்டம்னு. இவங்களோட குடும்பம் நடத்துறதை விட நீங்கள் தூக்கு மாட்டின்னு தொங்கலாம். என்னங்க இதெல்லாம்? அந்த ஆட்டோக்கார சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இது வேற ரமணி. வேற என்ன? நல்ல வேலை சரியான நேரத்தில் உன் குரல் கேட்டுது ரமணி. இல்லைன்னா இந்நேரம் நான் கோவிந்தா கோவிந்தா. பெருமாளே, என்ன கொடுமை இது? 7 வருஷத்துக்கு அப்புறம் என் செவ்வாதோஷம் ஒர்க் அவுட் ஆகுதா? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் செய்றீங்க? பின்ன என்ன ரமணி, நீ பாட்டுக்கு வாழ்க்கை இனிக்கவில்லை நான் போகிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனா என்ன அர்த்தம்? நீயே போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு. லெட்டரா? வா. இந்த பார். இதுவா? காலையில வார மலர்ல ஒரு சிறுகதை போட்டி, இந்த லெட்டரை கொடுத்து இதை பேஸ் பண்ணி ஒரு கதை எழுத சொன்னா, அதான் ஒரு காப்பி எடுத்து வச்சேன். முதல்ல கதை எழுதுறேன்ல, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் கற்பகாம்பாள் பாதத்தில் இதை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். ராசியில புது டிசைன்ஸ் போட்டிருந்தான், அதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பெரிய கலாட்டா பண்ணிட்டீங்களே. கதை எழுதிட்டியா? என்ன ரமணி, வெத்து பேப்பரா இருக்கு. இதை போய் சாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி வந்திருக்கேன் சொல்றியே, சாமி ஏமாத்துற மாதிரி ஆகாதா? இப்ப சாமி ஏமாத்திக்கலாம், அப்புறம் கதை எழுதலாம். அப்ப நிஜமாவே கதை எழுத போறியா நீ? என்ன, ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் கதை எழுதுறாங்க, நான் எழுதக்கூடாதா? டைட்டில்லாம் கூட வச்சாச்சு. என்ன டைட்டில்? என்னாச்சு ரமணி? டைட்டிலுங்க. என்ன ரமணி, இது டைட்டில் மாதிரியே இல்லையே. இப்போ இதுதான் ஃபேஷன். ஆஹா, சே, ஷூ, உஷ், இப்படிதான் எல்லாரும் வைக்கிறாங்க. அப்ப கதை எழுதுறதாவே முடிவே பண்ணிட்டியா? ரொம்ப போர் அடிக்குதா, அதான் ஒரு பெரிய கதாசிரியர் ஆயிடலான்னு பாக்குறேன். நல்லா இருக்குங்க. என் 2வது கதைக்கு இதையே டைட்டிலா வச்சிடுறேன். ஹாய் ரம்யா குட்டி, குட் மார்னிங். ரமணி, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், பொய் சொல்ற. அந்த கதை தானே எழுதிட்டு இருக்க. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி வேணும். கிச்சனில் டிகாஷன் இருக்கு, பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்களே கலந்துக்குங்க. ரமணி, கிச்சன் ஃபுல்லா பால் பொங்கி வழிஞ்சு ஓடுது. ஐ, நல்ல ஐடியா. திருமணமாகி அவள் அந்த வீட்டில் முதல் முறையாக பால் காய்ச்சிய போது அந்த பால் பொங்கி கிச்சன் முழுவதும் ஓடியது. அது நல்ல சகுனமா அபசகுனமா என்று தெரியாமல் அவள் மனம் ஃபுல் லோட் ஆவின் லாரியை போல் தடுமாறியது. என்னங்க, நல்லா இருக்கா? ஐயோ ரமணி,
கிச்சன் ஃபுல்லாக பால் வழிஞ்சு ஓடுதுன்னு சொல்கிற, நீ பாட்டு கதை பேசிட்டு இருக்கிய. ச்சே, உங்களுக்கு ரசனையே இல்லை. இந்த வீட்டில் ஒரு பொம்பளையால் நிம்மதியாக உட்காந்து கதை எழுத முடியுதா? உங்களுக்கு தான் கதை எழுத தெரியாது. எழுதுற என்னையாவது என்கரேஜ் பண்ணலாம்ல. நான் எப்படி பார்த்தா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தான் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். அது என்ன பழக்கம்? காலங்காத்தால எழுந்தோடனே காஃபி குடிக்கிறது. புத்தர் காஃபி குடிச்சாரா? அவ்வளோ பெரியவர் ஏசுநாதர், அவர் காஃபி குடிச்சாரா? ஏன் நம்ம ஊர் காந்தி அவர் காஃபி குடிச்சாரா? உங்களுக்கு மட்டும் அது என்ன பழக்கம், காலங்காத்தால காஃபி குடிக்கிறது? ரமணி, அவங்களாம் சேல்ஸ் ரப் இல்லையே. பேசாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. நான் ஒரு ரைட்டர். நான் எதை சொன்னாலும் நீங்கள் அப்படியே கேட்கணும். எழுத்தாளர் சொன்னால் அதை வேத வாக்க எடுத்துக்கணும். ஆஃப்டர் ஆல் காஃபி தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு வேதத்தெல்லாம் எடுக்கிற? பேசாதீங்க, நீங்கள் ஓவரா பேசுறீங்க. ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல தெரிஞ்சுக்கிங்க. அது என்ன 10 வார்த்தையில் பதில் சொல்றது? உங்களை பார்த்து தான். தோ இந்த குட்டி சத்தம் கேட்டு போறா. என்மேல் இந்த வீட்டில் என்ன எதிர்த்து ஏதாவது பேசுறீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என் கதை இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஃபுல்லோட ஆவின் லாரியை போல் தடுமாறியது. ரமணி, டிஃபன் சாப்பிடல? என்ன மாமா இவ இப்படி மாறிட்டா? இதுதான் மாப்பிள்ள கிரியேட்டிவ் அர்ஜ். அர்ஜா கர்ஜிக்கிறாளே கிட்ட போனாலே. அது அப்படிதான் இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போதோ? என்ன பேச்சுங்க வெட்டியா? புனப்பேர் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அது அது மாமா. ரமணி, நானும் மாப்பிள்ளையுமா சேர்ந்து உனக்கு ஒரு சூப்பர் பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன 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 மாமா? இனமாரா. எப்படி இருக்க? இனமாரா? ஏதோ விளக்கு மாறான்னு கேட்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைம்மா, ரமணின்ற உன் பேரை இங்கிலீஷில் எழுதி திருப்பி போட்டா இனமார்னு வருது. நியூமராலஜி படி ஒரு ஏவை சேர்த்து இனமாரான்னு ஆக்கிட்டேன். கரண்ட் ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கும்ல? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, ரமணின்ற பேரில் எழுதினியானா ஏதோ லோக்கல் ரைட்டர் போல் இருக்குன்னு படிக்காமல் விட்டாலும் விட்டுருவாங்க. இனமாரான்ற பேரில் எழுதினியானா ஃபாரின் ரைட்டர்னு விழுந்து விழுந்து படிப்பாங்க. இனமாரா மாப்பிள்ள ஜாப்பனீஸ் பேர் மாதிரி இல்லை? ரமணி, நீ இந்த பேரில் எழுதினீன்னா இந்த சின்ன சின்ன சாகித்ய அகாடமி புக்கர் பரிசுலாம் இல்லாமல் டைரெக்டாக உனக்கு நோபல் பரிசே கிடச்சிரும். மாமா, இந்த பேரை வச்சுக்கிட்டு தமிழில் எழுதுனா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. நீ ஏமா தமிழ் எழுதுறான்னு போட்டுக்கிற? ஜாப்பனீஸ் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு போட்டுக்கோ. வேணும்னா டிரான்ஸ்லேட்டர் சந்திரமௌலின்னு என் பேரும் போட்டுக்கோ. போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். முதல்ல அது கதை வேணுமே. இந்த கதை தான் எந்த ரூட்டில் போனாலும் இடிக்குதே. எனக்கு சில டவுட் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணுங்க, வந்துடுறேன். நான் கேட்கறதுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லுங்க. வாழ்க்கை இனிக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்ட். கல்யாணம் ஆனவங்களை பற்றின கதை இது. ஓகே. உங்களுக்கு வயதாகி விட்டது அப்படின்னா மாப்பிள்ளை ரிட்டையர் ஆக போறான்னு அர்த்தம். நான் அதை கேட்கல மாமா. பத்திரிக்கையில் வந்த லெட்டரில் எழுதியிருக்கு. அப்படியா? ஐயோ மாமா, நீங்கள் வேற அடிக்கடி டைட்டில் ஞாபகப்படுத்தாதீங்க. நீங்கள் சும்மா இருங்க, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நமது மகளின் திருமணத்திற்கு என்னாலான தொகையை இந்த கடிதத்துடன் வைத்திருக்கிறேன் அப்படின்னா கல்யாண வயசுல பொண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்போ யாரை பற்றின கதை இது? ஐயோ ரமணி, இது கூட தெரியலையா? வயசான தம்பதிங்களை பற்றின கதை. அங்கே தானே இடிக்குது. காதலுடன் உங்கள் மனைவியின் வரை எழுதியிருக்கே. வயசானதுக்கப்புறம் காதல் எப்படி இருக்கும்? கரெக்ட் கரெக்ட். ஒருவேளை வயசானவங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு காதலிச்சுட்டு இருக்காங்களோ என்னவோ. இதுவே புதுசாக இருக்க. இதை வச்சு ஒரு கதை எழுதேன். எழுதலாம் தான். எனக்கு இன்னும் வயசாகலையே. 21 தானே ஆகுது. வயசான தம்பதி யாராக இருந்தால் அவங்க கிட்ட பேசினா ஏதோ ஐடியா கிடைக்கும். மாமா, உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ மாமி மேலே காதல் இருக்கா?
அது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும். லேட் ஆயிடுச்சு எனக்கு. நான் வரேம்மா. மாப்பிள்ள நான் வரேன். தள்ளுடா. கதை சிற்பி இனமாறா. ரமணி, என்ன வெளியில போர்டெல்லாம் போட்டிருக்க? கதை சிற்பி இனமாறான்னு. கதை காத்த கடவுள் தான் போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அது கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சது. அதான் சிம்பிளா கதை சிற்பின்னு போட்டுக்கிட்டேன். இந்த பட்டம் யார் கொடுத்தது உனக்கு? அதெல்லாம் யாரும் தரமாட்டாங்க, நாமளா எடுத்துக்கணும். கூடவே கலைமாமணி போட்டிருக்கிய, அது கவர்மெண்ட் கொடுக்கறது. ஏதாவது வில்லங்க வந்துரு போகுது. நீங்க கூட தான் பிஎஸ்சியை பிராக்கெட்ல போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி தான் கலைமாமணியை நானும் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். நீங்க பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி நானும் கலைமாமணிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போதானே கதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன். 6 மாசத்துல கொடுத்துட மாட்டாங்களா? சரி ரமணி, எனக்கு டயர்டா இருக்கு, காஃபி கொடு. கதை யோசிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன மறுபடியும் கதையா? முதல் கதையை அனுப்பியிருக்கேன்ல, அதுக்கு எப்படியோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும். 2வது கதையை ரெடியா வச்சுக்க வேண்டாமா? அதுக்கு தான் இந்த தடவை நாவல். நாவலா? சரித்திர நாவல். சரித்திர நாவலா? ஆதாரத்தோட எழுத போற உண்மை சம்பவம். இல்ல சஸ்பென்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இல்ல பேக்ரவுண்ட் தான் ரொம்ப புதுசு. என்ன பேக்ரவுண்டு? நம்ம பிரிட்டிஷர்ஸும் பல்லவர்களும் சண்டை போட்டாங்கல்ல. பிரிட்டிஷர்ஸும் பல்லவர்களுமா? அந்த சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு விவேகானந்தர் தூதா போனாரே. விவேகானந்தர்? அவர் ஆக்சுவலா அமுச்சு வச்சது நம்ம நெல்சன் மண்டேலா தான். இது சஸ்பென்ஸ். கிளைமாக்ஸ்ல தான் சொல்ல போறேன், வெளியில சொல்லிடாதீங்க. மணி, இத போய் வெளில சொல்லுவனா? உள்ளுக்குள்ளே சொல்லிக்க முடியல. இது சரித்திர நாவலா இருந்தாலும் ஒரு நல்ல காதல் கதை. பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து 2 குரூப் சண்டை போட்டாங்கல்ல. ஒரு பக்கம் மகாத்மா காந்தி தலைமையில இந்திய தேசிய ராணுவம், இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில சத்தியாகிரகம். அந்த ராணுவத்துல இருக்கிற ஒரு பையனும் சத்தியாகிரகத்துல இருக்கிற ஒரு பொண்ணும் காதலிக்கிறாங்க. இங்கதான் முதல் சுதந்திர போர் ஆரம்பிச்சதுன்னு சொல்ல போறேன். இவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சதே ஒரு தனி கதை. அதுவே ஒரு 10 சாப்டர் வரும். இந்த நாவல் மட்டும் பப்ளிஷ் ஆச்சு, அதுக்கப்புறம் சரித்திரமே மாறிடும். ரமணி, ஏற்கனவே மாறிடுச்சே. ரமணி, எதுக்கு இந்த விஷ பரிச்செல்லாம்? வேண்டாம், விட்டுரு. நீ காலையில இருந்து சாப்பிட்டியா? இந்த நாவலை எழுதி முடிக்கிற வரைக்கும் எனக்கு பசி தூக்கம் எதுவும் கிடையாது. இப்படி வயிறு காயப்படாத, சாப்பிடலாம் வா. முதல்ல என் கதை பசிக்கு தீனி, அதுக்கப்புறம் தான் வயிற்று பசிக்கு. உங்களுக்கும் தான். போஸ்ட். எனக்கு தான் எனக்கு அதான் இருக்கும். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ரமணி யாருங்க? நான் தான், கொடுங்க. என்னங்க, பத்திரிக்கை ஆபீஸ்ல தான் வந்திருக்கு. அன்புடையீர், வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ என்னங்க, என் கதைக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு. ரமணி, அந்த கவரை கொடு. ரமணி, இது எனக்கு வந்திருக்கிற லெட்டர். உங்களுக்கா? பார், மிஸ்டர் ரமணி போட்டிருக்கு. நீ கதை எழுதுறதுக்கு பண்ண கலாட்டாவை வச்சு ஆஃபீஸில் உட்காந்து 1 ஹவரில் ஒரு கதை எழுதி அமிச்சேன். அதுக்கு தான் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. நீ எங்கே ரமணின்ற பேரில் அனுப்புன? இனமாறான்ற பேரில் தான் அனுப்புன. அது மட்டும் இல்லாமல் உன் கதையோட டைட்டில் இது என்ன டைட்டில் போட்டிருக்கு பார், மனைவியின் மறுபக்கம். என் கதை. அப்போ உங்களுக்கு தான் பிரைஸா? சார், கொரியர். இங்க என்னமாரா யாருங்க? நான் தான். என்னங்க, வந்துருச்சு பிரைஸ் வந்துருச்சு. உங்களுக்கு ஆறுதல் பரிசு. அதான் சாதா போஸ்ட்ல அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் நினைக்கிறேன். கொரியர்ல அனுப்பிச்சிருக்காங்க. கையெழுத்து போடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தேங்க்ஸ். என்ன ரமணின்னு போட்டிருக்கீங்க? அதை திருப்பி படிச்சுக்கிங்க. என்னங்க, என் கதையை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பேப்பரை கொடு. அன்புடையீர், வணக்கம். வணக்கம்.
மேல படிங்க. தாங்கள் எழுதி அனுப்பிய என்ற கதை எங்கள் அலுவலகத்தில் மிகுந்த சர்ச்சைக்குள்ளானது. அதன் காரணமாக 3 நாட்களாக அண்ணா சாலையில் வாகனங்கள் ஓடவில்லை என்பதை தாங்கள் அறிந்து கொள்ளவும் தாங்கள் கதையை பிரசுரம் செய்ய இயலாமைக்கு வருந்துகிறோம். பின் குறிப்பு: இந்த கடிதத்தில் காணப்படும் சிகப்பு திட்டுக்கள் உங்கள் கதைக்காக நாங்கள் சிந்திய இரத்த துளிகள் தான். உங்கள் நலன் கருதி இத்துடன் இணைத்திருக்கும் விசிலிங் கார்டு நபரை அணுகி ஆலோசனை பெறவும். டாக்டர் ஃபெலிக்ஸ் முருகநம்பி, சைக்காட்ரிஸ்ட்.